டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா மூஞ்சிய உருன்னே வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா எப்போதும் போல சாதாரணமா இருக்க வேண்டியதானே? நீ பாட்டுக்கு வெளியே போன, திடீர்னு வந்த உடனே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம், நானே கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டா எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, வைக்கும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வந்து தாலி கட்டுறேன்னு சொல்றேன். டேய், உனக்கு விருப்பமா தான் நீ சொல்றியா, இல்ல வேற எதுலயா இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுக்கு சரின்னு சொல்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் தான். இல்லடா, உனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. நீ டக்குன்னு இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டியே. என்னவோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, இருக்குதான். ஆனா அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீணா போன மனசுனால வந்தது. தேவையில்லாம அவளை நினைச்சு இப்ப நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது யாருக்குமே புரியல. புரிய வேண்டாம். இதுக்கப்புறமும் யாருக்குமே புரிய வேண்டாம். அவ பேசினது கேட்டதுல இருந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இவன வந்ததுல இருந்து சோகமாவே உட்கார்ந்திருக்கா. நிம்மதி, என்னாச்சு? வந்ததுல இருந்து சோகமாவே இருக்க. நான் போன் பண்ணேன், நீ பேசும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு தானே வெளியே போலான்னு சொன்னேன். வெளியே வந்து இங்க சோகமாவே உட்கார்ந்திருக்க. அப்படி என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்ல கிரேஷ். இங்க பாரு, உன்னை என்ன ஆச்சுன்னு சொல்லு, இல்லனா சந்தோஷமா பேசு. அதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருந்தா நான் என்னத்த பேசுறது? சாரி கிரேஷ், எனக்கு மனசு சரியில்லை. உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ போய் பாரு. நான் கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துட்டு வீட்டுக்கு போறேன். என்னது, மனசு சரியில்லையா? என்னவா இருக்கும்? டே கிரிஷ், இவளை பயன்படுத்திக்கிறதுக்கு இதுதான்டா சரியான நேரம். இவ என்னமோ ஒரு பெரிய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கா. இத பயன்படுத்தி இவளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நிம்மதி, இங்க பாரு நிம்மதி, என்னாச்சுன்னு சொல்லு. என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? நீ இப்படி இருக்கிறதுனால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நிம்மதி, நீ ஏன் சோகமா இருக்க? நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இதெல்லாம் நினைச்சு என்னால சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட கூட முடியல தெரியுமா? உனக்காக நான் இருக்கேன் நிம்மதி. என்கிட்ட எதுனாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இப்படி சோகமா மட்டும் இருக்காது நிம்மதி, என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆமா நிம்மதி, எந்நேரமும் உன்னோட நினைப்பிலே இருக்கேனா, அதான் என்னால நீ சோகமா இருக்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியாதுமா. சாரி கிரிஷ், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறல. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா? அதெல்லாம் நான் பிறந்ததுல இருந்தே அழிஞ்சிடுச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு எனக்கு கிடைக்கவே இல்லை கிரிஷ். நிம்மதி, என்ன இப்படி எல்லாம் சொல்ற? ஏன் இவ்வளவு வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசுற? நான் பிறந்த கொஞ்ச நாளே எங்க அண்ணனை தொலைச்சிட்டேன். அப்புறம் அம்மா அப்பா, அவங்க மட்டும்தான் எனக்கு உலகமே. அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் ரொம்ப நம்பின ஒருத்தர்னா அது ஆதி. ஆதியை இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். எனக்குன்னு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அண்ணனை தேடிட்டு இருக்கேன். அண்ணன் கிடைக்கல. எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என் லைஃப்ல வராங்க, பாதியிலே போயிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எதனால நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஐயோ, இவளை யூஸ் பண்ணிக்கலான்னு வந்தா இவன் சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த வீணா போன கதையெல்லாம் இவகிட்ட யாராவது கேட்டாங்களா? அத நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், ஒண்ணுமே எனக்கு புரியல. அட, நிம்மதி இங்கதான் இருக்காளா? அவகிட்ட பேசணும் தான் நினைச்சேன். சரி, நம்மளே அவகிட்ட பேசுவோம். அன்னைக்கு வேதா அவங்க அப்படி சொன்னதுல இருந்து நிம்மதி கிட்ட நம்ம பேசவே இல்ல. என் மேலேயும் கோபமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவளும் எனக்கு காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. சரி, இப்ப பேசுவோம். எல்லாரும் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா என்ன நல்லா புரிஞ்சவன், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவன் ஆதி. ஆனா அவன் கூட என்ன அசிங்கப்படுத்திட்டான் கிரிஷ். அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நானா? நான் என்ன அசிங்கப்படுத்தினேன்? ஐயோ, இப்ப அவனை பத்தி பேச்சு எதுக்கு நமக்கு? யார் இது ஒளிஞ்சு நிக்கிறது? டே ஆதி, நீயா? ஓட்ட பாவி, நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? இப்ப அவளே உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருக்கா. இரு, அவ வாயால இருந்தே எப்படி உன்னை பத்தி கேவலமா பேச வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நிம்மதி, என்ன சொல்ற நீ? ஆதி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. என்ன கூட விட்டுட்டு ஆதி கிட்ட தானே பேசிட்டு இருப்ப. நான் கூப்பிட்டா கூட வரமாட்ட. நீ ஆதிய பத்தி எதானே நினைச்சிட்டு இருப்ப. இப்ப என்ன அவன் உன்னை அசிங்கப்படுத்துறான்னு சொல்ற? ஆமா கிரிஷ், எப்போதுமே எல்லாரையும் விட
நான் ஆதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா அவன் என்ன ரொம்ப ஏமாத்திட்டான். ஐயோ, என்ன நிம்மதி சொல்ற? ஆதி அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல தானே? அப்படிதான் கிருஷ்ணானும் நினைச்சிட்டு இருந்தேன். சம்மந்தமே இல்லாம என்ன பிளாக் பண்றான், என்ன பாக்குறது அவாய்ட் பண்றான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு புரியல. நிம்மதி, நிம்மதி சாரி. ஓஹோ, இது ட்ராக் மாறி போதே. இவ பேசுறத கேட்டு அவன் உருக்கிட்டானா? ஆஹா, விடக்கூடாது. ஐயோ நிம்மதி, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நீ ரொம்ப எல்லாரையும் நம்புற நிம்மதி. அதுதான் உன் பிரச்சனையே. உன்னை எல்லாரும் ஈஸியா ஏமாத்துறாங்க நிம்மதி. உன் ஃபீலிங்ஸோட எல்லாரும் ரொம்ப விளையாடுறாங்க. இங்க பாரு, உனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு கூட தெரியல. யாருக்கிட்ட என்ன பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், அதுலதான் நிம்மதி நீ தப்பு பண்ற. அதனாலதான் உன்னை எல்லாரும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா கிருஷ், நீ சொல்றது 100% உண்மை. எனக்கு அப்பவே தெரியும் நிம்மதி. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஆதிய பத்தி நீதான் நம்பவே இல்ல. அவன் ஒரு ஃப்ராடு பையன். டேய் சச்சா கிருஷ், அதே பத்தி அப்படிலாம் சொல்லாத. அவன் அவன் ஃப்ராடெல்லாம் கிடையாது. நிம்மதி, பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல, உனக்கு எத்தனை பேர் கெட்டது நினைச்சாலும் நீ அவங்களுக்கு நல்லதுதான் நினைப்ப. இப்ப கூட பாரு, அவன் உன்னை பிளாக் பண்ணிருக்கான், அவன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அப்ப கூட அவனை பத்தி தப்பா சொல்லும் போது நீ அவனை விட்டு கொடுக்காம பேசுற. இதுதான் நிம்மதி உன்னோட குணம். அது எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா மத்தவங்க யாருக்குமே புரியலையே நிம்மதி. டே வேணாம், நானே அவளோட ஃபீலிங்ஸ்ல விளையாடக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கேன். தேவையில்லாம அவளை ஏத்தி விட்டு ஏதாவது பண்ண உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா கிருஷ், என்னை யாருமே புரிஞ்சுக்கல. ஆதி ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போவேன். போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கட்ட கொடுத்துட்டு அவசரமா காலேஜ்க்கு கிளம்பி போவேன். போயிட்டு சில டைம் லாஸ்ட் 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம கூட வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா மாவு பாக்கெட் போடணும். அதை எடுத்துட்டு போய் தெருவா வித்து, பூவெல்லாம் கட்டி எடுத்துட்டு போய் அதை தெருவா வித்து அதுல வர காசுல தான் காலேஜ் ஃபீஸை கட்டுறேன். இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆதி ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கான். ஆனா இப்ப அவன் பேசாம போறானா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ என் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுறதுக்கு காரணமே நீ என்கிட்ட பேசுறதுனாலதான். அப்பாடா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாயா? சொல்லு நிம்மதி, சொல்லு. நிம்மதி, நிம்மதி, என்ன சொல்ற? உன்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணது, என்கிட்ட பொசிசிவா இருக்க, ஆனா மத்தவங்க கிட்ட என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. நான் வேற யார்கிட்டயாவது பேசினா உனக்கு கோபம் வருது. ஆனா மத்தபடி நீ என்கிட்ட நல்லாதான் இருக்க கிரிஷ். ஆனா ஆதி இருக்கால, அவங்க அண்ணி என்ன வீட்டை விட்டு வெளியே போடு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பூக்காரின்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கிரிஷ். நிம்மதி, நிம்மதி, அப்ப நான் இருந்த நிலைமையே வேறடி. அந்த சிச்சுவேஷன்ல நீ எப்படியாவது அந்த இடத்த விட்டு போகணும்னு மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. எங்க திரும்பினாலும் நீ மட்டும் தாண்டி இருக்க. அதனால தாண்டி நான் பேசாம இருந்தேன். இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு கூட எனக்கு தெரியலடி. என் மனசுல இருக்கிறதுல நான் உன்கிட்ட சொல்லிடுவேன், ஆனா நான் கிளியர் ஆயிருவேன், நீ குழம்பிடுவடி. அப்புறம் நீ என்ன நினைப்ப என்ன பத்தி? ஃப்ரெண்டா தானே நான் உன்கிட்ட பேசினேன். இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டா அவ்வளவுதான் நிம்மதி, நான் செத்தே போயிருவேன். அதுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன் தெரியுமா? ஐயோ நிம்மதி, நீ ஏன் ஃபீல் பண்ற? இங்க வா, வா பக்கத்துக்கு வா. டேய், அவளை என்னடா பண்ற? டேய், என்ன வைத்தறிச்சலா எரியட்டும். பாத்தீல, நீ பண்ண வேலைய வச்சே உனக்கு ஆப்ப வச்சிட்டேனா? இனிமே நிம்மதி எனக்கு தான்டா, எனக்கு மட்டும்தான். நிம்மதி, ஆதிய நினைச்சலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அவன் தான் வருத்தப்படணும். அப்புறம் நிம்மதி, நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ற. நம்மளுக்குள்ள வேற யாரும் வர வேண்டாம். உனக்கு நான், எனக்கு நீ, இப்படியே கடைசி வரைக்கும் இருப்போம். சரி. என்ன நிம்மதி, நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற? ஆமா. இது போதும் நிம்மதி, நம்மள யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. இதனால மட்டும்தான் என் மனச நானே மாத்திக்கிட்டேன். நிம்மதி கிருஷ்ண உண்மையா லவ் பண்றான், அதே மாதிரி கிருஷ்ணன் நிம்மதியா உண்மையா லவ் பண்றான். அவங்க 2 பேருக்கு இடையில நான் போக கூடாது, போகவும் மாட்டேன்.
என் மனசை நான் கட்டுப்படுத்தணும்னா நான் கண்மணியா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படாதான் என் மனசு நிம்மதியை தேடாது. டேய், சொல்லுங்க. என்னடா சொல்லுங்க? நான் அப்பையில இருந்து என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ படுக்க அமைதியாவே நின்னுட்டு இருக்க. இப்ப இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு? நீ கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழு மனசோட தானே சொன்ன? ஆமா. டேய், நீ சொன்னதை பார்த்தா அப்படி தெரியல. இங்க பாரா, அவசரத்துல எதையாவது ஒண்ணு சொல்லி கடைசியில கண்மணி வாழ்க்கை போயிரும்டா. அதுக்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன். அந்த பொண்ணும் என்னமோ சரியில்லை, நீயும் என்னமோ அவசரத்துல வந்து சொல்ற. அதான்டா ஒரு சந்தேகத்துல தான் கேட்க வந்தேன். கண்மணியோட வாழ்க்கை என்னால என்னைக்குமே கெட்டு போகாது. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் தான். அந்த பொண்ணை நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு வேலை இல்லை, ஆனா இந்த வருஷத்துல எப்படியாவது வேலை வாங்கிடுவேன். இப்போதைக்கு வேலை இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்ல. அதை வச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. அந்த பொண்ணுக்கும் முழு சம்மதம்னா எப்ப வேணாலும் கல்யாண தேதிய குறிச்சிருங்க. என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவன் இப்படி சொல்றான். சரிடா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, பேசிக்கலாம் விடு. கண்ணு, கண்மணி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே? அக்கா சொன்னிச்சு. ரொம்ப சந்தோஷம் கண்ணு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அம்மா, தங்கமே, நீ உனக்கொசரம் மாடு மாறி உழைச்சதெல்லாம் போது கண்ணு. அக்கா மாதிரி நீயும் பொழைக்க கத்துக்க கண்ணு. இங்க பாரு, இம்புட்டு பெரிய வீட்ல நீயும் இன்னொரு மருமகளா போக போற. சந்தோஷமா இருக்குது கண்ணு. நான் கூட நினைச்சேன், அக்கா பெரிய வீட்ல வாழுது, உன்னைய யாருக்கு கட்டி கொடுக்க போறோமோன்னு மனசுக்குள்ள ஏக்கமாவே இருந்துச்சு கண்ணு. நீ போற ஊட சின்ன ஊடா இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு பாகுபாடு வந்துரும்ல கண்ணு. ஆனா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குது. நீயும் இவ்ளோ பெரிய வீட்ல தான் மருமகளா வரப்போற. அத நினைச்சு சந்தோஷப்படு கண்ணு. படிப்பு கிடக்குது படிப்பு, படிக்காட்டி என்ன கண்ணு? நல்லபடியா குடும்பம் நடத்து. அக்காவை பாத்தியா எப்படி பொழைக்கிறா பாத்தியா? கிடுகிடுன்னு கல்யாணத்தை பண்ணா நல்லா இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. நடுவுல கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் சண்டை கிண்டெல்லாம் வரதான் கண்ணு செய்யும். அங்க கொஞ்ச நாள் வந்து இருந்தா, அப்புறம் மறுபடியும் அவளே மனசை தேத்திக்கிட்டு இங்க வந்துட்டா. வந்த எண்ணி 3 மாசத்துல வயித்துல புள்ளையும் சுமந்துட்டா. தா இன்னும் கொஞ்ச நாள்ல புள்ளையும் பிறக்க போகுது. புள்ளைய பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு புருஷனை கவனிச்சுக்கிட்டு எம்பிட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா பாத்தியா கண்ணு? அப்படிதான் கண்ணு நீயும் இருக்கணும். படிப்பு முக்கியம், வேலை முக்கியம்னு வாழ்க்கையே விட்டுறாத கண்ணு. அம்பிட்டுதான் அம்மா சொல்லுவேன். சரி கண்ணு, நானும் ஊருக்கு கிளம்புறேன். தம்பி வேற பாவம் 2 நாளா பக்கத்துல காமாட்சி அம்மாடு தான் வாங்கி தின்னுட்டு இருந்திருக்கான். அதுலயும் 3 வேளை வாங்க சங்கடப்பட்டுட்டு 1 வேளை 2 வேளை இப்படின்னு குறிச்சிருக்குது புள்ள. நானும் போய் தம்பியை கவனிச்சுக்கிறேன் கண்ணு. பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு மாடெல்லாம் ஓட்டிட்டு புள்ள அங்க தனியா கஷ்டப்படுது. சரி கண்ணு, கிளம்புறேன். ஆமா ஆமா, என்னம்மா நீ கிளம்புற? நானும் வரேம்மா. அப்படிதான் கண்ணு நினைச்சேன், உன்னையும் கூட்டிட்டு போலான்னு. ஆனா அக்கா தான் உன்னை இங்கே விட்டுட்டு போக சொன்னுச்சு. அக்கா அக்கா அக்கா, அம்மா கூட நானும் ஊருக்கு போறேன்க்கா. அக்கா அக்கா, நான் காலேஜ்க்கு போகணும்க்கா. கண்மணி, அதான் உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் நீ எதுக்கு காலேஜ்க்கெல்லாம் போய்கிட்டு? அம்மா என்ன சொன்னுச்சுன்னு கேட்டீல? கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துற வழிய பாருன்னு சொன்னாங்க. ஆமா கண்ணு, காலேஜுக்குலாம் எதுக்கு கண்ணு போய்கிட்டு, இங்கே கொஞ்ச நாள் இருக்குன்னு. அக்காக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துரும். நம்ம சைட்ல இருந்து பாத்துக்கிறதுக்கு அக்காக்குன்னு யாருமே இல்ல கண்ணு. பாவம் பொக்குன்னு போயிரும்ல. காலேஜ் எல்லாம் விட்டுப்புட்டு அக்காவை பார்த்துட்டு இங்கே இருக்கண்ணு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். நீ எதுக்கு அங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன் கண்ணு. அம்மா அம்மா, இல்லம்மா, எனக்கு போட்டுக்கிறதுக்கு கூட துணி இல்லம்மா. நான் வந்து எடுத்துட்டு கூட வரேம்மா. ஹே கண்மணி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப என்ன உனக்கு துணி தானே வேணும்? என்கிட்ட புடவை நிறைய இருக்குடி. இப்ப என்ன நீ பாவாடை தாவணி தானே போடுற? கடையில கூட்டிட்டு போய் இப்பவே உனக்கு 10 செட் எடுத்து தரேன், போதுமா? அக்கா, அதான் அக்கா சொல்லுதுல கண்ணு, நீ இங்கே இருந்துக்க கண்ணு. அக்கா உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்கோ. வேதா கண்ணு, கண்மணிய நல்லா பாத்துக்க. மா, கண்மணி ஏன் தங்கச்சிமா, நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா ஊருக்கு போ. தம்பிய நல்லா பாத்துக்கோ, கேட்டேன்னு சொல்லு. ஆ சரி கண்ணு, அப்பப்ப முடிஞ்சா வாரேன். இல்லனா 2 பேரும் மறக்காம போன் போடுங்க. தம்பிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷம் படுவா கண்ணு. சரி, நான் போயிட்டு வரேன். வேதா, போயிட்டு வரேன் கண்ணு. போயிட்டு வாமா. அவர் கீழே தான் நிக்கிறாரு. கார்ல கொண்டு போய் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறேன்னு சொன்னாரு. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என் கண்ணு மாப்பிளைக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, நீ போயிட்டு வாமா. சரி கண்ணு. கண்மணியே பாத்துக்க,
நான் போன் போடுறேன். ஹோய், என்னடி அம்மா கூட ஊருக்கு போய் அந்த டாக்டர் கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்ல போற? அதுக்கு தானே ஊருக்கு போறதுக்கு துடிச்சிட்டு இருக்க. அக்கா அக்கா இல்லக்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் இங்க இருந்து போகணும்க்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் ஊருக்கு போறேன்க்கா. நீ ஊருக்கு போறேன்னு சொன்னோனே சரிடி போயிட்டு வான்னு கார்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பஸ் ஏத்தி விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்மணி, நான் சொன்னதுதான். உன்னால ஊருக்கும் போக முடியாது, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. உன் போனு இப்ப என் கையில இருக்கு. அக்கா இங்க பாரு, இதுதான் உன்னோட ரூம். இந்த ரூமை விட்டு நான் சொல்லும் போதுதான் நீ வெளியே வரணும். நான் சொல்றப்ப நீ ரூம்குள்ள போயிடணும். என்ன தவிர இந்த குடும்பத்துல வேற யார்கிட்டயாவது பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா என்ன விட்டுருக்கா. அக்கா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லக்கா. உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், நீ ஏங்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு நீயும் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா எனக்கே விருப்பம் இல்லாதப்ப உனக்கு ஏங்கா இப்படி ஒரு ஆசை? நீ ஏங்கா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிற? கண்டிப்பா என் மேல இருக்க நல்லதுக்காக நீ சொல்ல மாட்ட. நீ அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாதுக்கா. ஏங்கா இப்படி பண்ற? பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே. உனக்காக நான் எதுக்கிட்ட யோசிக்கணும்? இங்க பாரு, உன்னை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் நினைக்கிற மாதிரி இந்த வீடு மாறும். அக்கா ஆமா, வேற எந்த பொண்ண கல்யாணம் பண்ணாலும் அவ சொத்து ஆட்டைய பொண்ணுன்னு நினைப்பா. ஆனா நீ ஆதிய கல்யாணம் பண்ணா மட்டும்தான் எல்லா சொத்தும் என் பேருக்கு வரும். அக்கா சொத்துக்கு ஆசைப்பட்டா என்ன ஆதி மாமாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? ஆமா, பின்ன ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆதிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நீ நினைக்கிற? ஓ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னடி? நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. இங்க பாரு, இதுல நீ என்ன சுயநலமா நினைச்சாலும் அது உனக்கும் நல்லதுதான். ஆதி ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அதனால உனக்கும் அது நல்ல விஷயம் தானே. அக்கா இங்க பாரு கண்மணி, எது எப்படி நடக்குதுன்னா எனக்கு முக்கியம் இல்ல. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணும், எனக்கு இந்த வீட்டோட சொத்து என் பேர்ல வரணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், போதுமா? அக்கா இல்ல இல்ல, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. அக்கா கண்டிப்பா என் வாழ்க்கையவே அழிச்சிருவா. அவ சொத்துக்காக மட்டும்தான் என்ன இந்த வீட்ல வச்சிருக்கா. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். நான் அவர்கிட்ட போகணும். டடான், தோ வந்துட்டேல்ல. ஹோ, இதனாலதான் ஆதி வந்து எனக்கு கண்மணியவே கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம், நான் கண்மணியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? ஆஹா, இந்த கிறிஷ் உள்ள போந்து எல்லாத்தையும் களைச்சு விட்டானே. நிம்மதியும் நம்பிட்டா. இப்படிதாங்க டாக்ஸிக்கா இருக்கிறவங்களா இப்படிதான் நம்மள நம்ப வைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா பொசசிவ்னஸ்க்கும் டாக்ஸிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு இங்க பல பெண்களுக்கு தெரியாம இருக்கு. கண்டிப்பா நிம்மதி அதுல இருந்து காப்பாத்திடுவோம், அது நம்ம அட்மின் பாத்துப்பாங்க. ஆனா உங்க நிஜ வாழ்க்கையில யாராவது இப்படி மாட்டி இருந்தீங்கன்னா நீங்க தான் உங்களை பாதுகாக்கணும். நீங்களே இதுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருங்க. அப்புறம் என்னங்க, நம்ம கண்மணி எப்படியாவது இன்னைக்கு தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கா. பாக்கலாம் தப்பிக்கிறாளா தப்பிக்க மாட்டாளான்னு. அடுத்தடுத்த எபிசோட்லாம் இதுக்கப்புறம் என்ன சூப்பரா போகும். எல்லாரும் என்ன திட்டாம தயவு செஞ்சு எபிசோட கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.